தேனியில் மூச்சுத் திணறல் பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய முதியவர் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் அலட்சியத்தால் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் விடியா திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை சீரழிந்து வருவதை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது. காந்தி தெருவைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் இரவு திடீரென மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து அவரது உறவினர்கள் 108 ஆம்புலன்ஸை அழைத்த நிலையில் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் தேனி நகர காவல் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸை அழைத்துள்ளனர். ஆனால் அதன் ஓட்டுநரோ தனது பணி முடிந்துவிட்டதாக கூறி சென்றுள்ளார். மேலும் அடுத்த ஆம்புலன்ஸ் வர 40 நிமிடங்கள் தாமதமான நிலையில் முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டெருமையை பிடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பொது ஆவுடையார் கோவில், ஏனாதி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டெருமையை அச்சுறுத்தும் வகையில் அப்பகுதி மக்கள் பின்தொடர்கின்றனர். இதனால் ஏதேனும் விபரீதம் ஏற்படும் என்ற சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் அந்த காட்டெருமையை பிடிக்கவும் முடியாமல், வனப்பகுதிக்குள் விரட்டவும் முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் காட்டெருமையை மயக்க ஊசி செலுத்தியேனும் பிடிக்க மக்கள் வலியுறுத்துகின்றனர். திருநெல்வேலி மாவட்ட கல்வி அலுவலக பழைய கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்க வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் எரிந்து நாசமாகின. திருநெல்வேலி டவுன் மாநகராட்சி ஆர்ச் பகுதியில் மாவட்ட கல்வி அலுவலகம் பராமரிப்பு பணி காரணமாக பேட்டை காமராஜர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்றப்பட்டது. ஓராண்டாக கவனிக்கப்படாமல் கிடந்த மாவட்ட கல்வி அலுவலக பழைய கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்க வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் எரிந்து நாசமாகின. அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் தீ விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் புத்தகங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.